இங்க ஒரு குட்டி பொண்ணு தங்குறது கூட இடம் இல்லாம ஒரு பாக்ஸ்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்குன்னு யாருமே இல்ல. அப்போ ஒரு பாட்டி அவங்க வாங்கின கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரு ட்ராலில போட்டு கொண்டு போறாங்க. அதுல ஒரு காலியான ஜூஸ் டப்பா இவன் முன்னாடியே விழுந்துருது. இந்த குட்டி பொண்ணு அந்த ஜூஸ் டப்பா பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு வேகமா பாட்டி கிட்ட கொண்டு போய் சத்தமே இல்லாம அவங்க வண்டியில வச்சுட்டு போறா. இந்த பாட்டியோ இவ பண்ண ஹெல்ப்ப பார்த்துட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பட் இந்த குட்டி பொண்ணு அதை கவனிக்காம அவளோட பாக்ஸ்ல போய் உட்காரலாம்னு பாக்குறா. அப்ப பயங்கரமா காத்தடிச்சதால அவளோட பாக்ஸ் அங்க இருந்து பறந்து போயிருது. இதை பார்த்து இவ ரொம்ப சோகமா இருக்கிறா. இவளுக்கு தங்குறதுக்குன்னு ஒரு இடம் கூட இல்ல. அப்ப திடீர்னு அந்த ஜூஸ் டப்பா இவ கால்ல வந்து இடிக்குது. இவ அதை பார்த்துட்டு கோமா தள்ளி விடலாம்னு பாக்குறா. பட் அந்த ஜூஸ் டப்பாவோ தானாவே உருண்டு அவகிட்ட இருந்து தப்பிச்சிருது. இவளும் பின்னாடியே போய் அதை ஜம்ப் பண்ணி பிடிக்கிறா. இவ பிடிச்சதும் அந்த ஜூஸ் டப்பாவுக்கு உயிர் வந்து அது மெதுவா எழுந்து நிக்குது. இவ பயத்துல அதை கீழே தூக்கி போடுறா. அந்த ஜூஸ் டப்பாவோ மெதுவா எழுந்து அதுக்கு கையும் வர வச்சுட்டு இவ கையை பிடிச்சு அவளை கூட்டிட்டு போகுது. இந்த பொண்ணும் நான் வரலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. உடனே அந்த ஜூஸ் டப்பா அங்க பாக்ஸ்ல இருக்க நிறைய ஜூஸை எழுப்புது. இப்ப எல்லா ஜூஸ் டப்பாக்கும் உயிர் வந்து அதுங்க இருந்த பெட்டியை தூக்கிட்டு இந்த குட்டி பொண்ணு கிட்ட ஓடி வர்றாங்க. அவங்க அந்த பொண்ணு அந்த பெட்டி மேல நிப்பாட்டி விட்டுட்டு எல்லாரும் உருண்டுகிட்டே அந்த ரோட்ல வேகமா போறாங்க. இவ பயத்துல அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஒரு கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கா. அப்ப ஜூஸ் டப்பாவோ நடு ரோட்டுக்கு போயிருது. அங்க நிறைய கார் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. இவ அதை பார்த்துட்டு அந்த ஜூஸ் டப்பாவை காப்பாத்தணும்னு வேகமா ரோட்டுக்கு போய் எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வர்றா. பட் அதுங்க எல்லாம் இவகிட்ட இருந்து ஜம்ப் பண்ணி நிறைய ஜூஸ் டப்பாவை கூட்டிட்டு ஒரு குப்பை போடுற பெட்டிய உருட்டிக்கிட்டே கொண்டு வருதுங்க. இவ இதை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க அந்த பெட்டி இவ மேல இடிச்சு இவனும் அதுக்குள்ள உட்காந்துடுறா. இப்ப எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்க ரோட்ல இடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இவனும் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போறா. அந்த வண்டியோ நேரா போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் எல்லாரையும் கீழே தள்ளிடுது. இவ மெதுவா எழுந்து பாக்குறா. அங்க அந்த பாட்டி கொண்டு வந்த ட்ராலி இருக்கு. அந்த பாட்டியோட வீடுதான் இது. அப்ப அங்க இருந்து ஜூஸ் டப்பாலாம் மெதுவா கதவு கிட்ட போய் கதவை தட்டுதுங்க. உள்ள இருந்த இன்னொரு டப்பாவோ யார் வந்திருக்குதுன்னு எட்டி பாக்குது. அதுக்கு இந்த ஜூஸ் டப்பாவோ நான் ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அதுவும் கதவை திறக்குது. அப்புறம் இது இவளையும் உள்ளவான்னு கூப்பிடுது. இவளும் தயங்கிக்கிட்டே உள்ள வர்றா. அவ மெதுவா அங்க இருக்க சோஃபால உட்கார்றா. அப்ப அந்த பாட்டியோ மேஜிக் பண்ணி இவளுக்காக சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க சமைச்ச அந்த சாப்பாடு அந்த குட்டி பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இனி நீ இங்கே இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த குட்டி பொண்ணும் அவளுக்காக ஒரு வீடு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த வீட்லயே ஹாப்பியா வாழ்றா.